எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டோப்போகிராஃபிக் ஃபேக்டரை பற்றி பார்க்க போகிறோம். டோப்போகிராஃபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணின்னு சொல்லுவாங்க. நம்ம பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நிலப்பரப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான நிலப்பரப்பு வடிவமைப்பு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு எல்லா பகுதிகளும் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரியே இருக்காது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு நிறைய பீடபூமிகள், நிறைய மலைத்தொடர்கள், அதே மாதிரி குன்றுகள், பாலைவன பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னு அந்த இந்தியா முழுவதும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி தான் பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோன்னா பயோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியான நிலப்பரப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னு ஒவ்வொரு மாதிரியான நிலப்பரப்பு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னு ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னு நம்ம இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலப்பரப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ், ஓகேங்களா, அதாவது தாவர கூட்டமைப்பும் சரி விலங்குகளுடைய கூட்டமைப்பும் பார்த்தீங்கன்னு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேரியேஷனாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னு நிலப்பரப்புங்கிறது அது வந்து பாலைவனமாக இருக்கலாம், அதாவது டெசர்ட் லேண்டாகவும் இருக்கலாம், அல்லது வந்து மவுண்டைன் ரேஞ்சாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய பிளேட்டிவாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு வடிவமைப்பு என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க அந்த நிலப்பரப்பில் வந்து காமனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, லேட்டிடியூட் ஆல்டிடியூடை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லேட்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க விரிவு அகலம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, பயோஸ்பியருடைய சென்டர் மீடியனை வந்து நம்ம வந்து ஈக்வேட்டார், அதாவது பூமத்திய ரேகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னா இந்த சென்டர் மீடியன் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹோல் பயோஸ்பியர் வந்து ரெண்டு ஹெமிஸ்பியரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது தென் அரைகோளம் வட அரைகோளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மட்டுமே கிடையாது, இந்த சென்டர் மீடியன் அப்படிங்கிறது பார்த்துச்சுங்க எந்த மாதிரியான திசையில் வந்து போகும் அப்படின்னு கேட்டுச்சுங்க கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திசையில் வந்து என்ன இருக்கும் கேட்டால் ரன் ஆகும். அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு அரைகோளங்களாக பிரிக்குது. ஓகேங்களா? அந்த ரெண்டு அரைகோளங்களை பிரிக்கக்கூடிய அந்த மத்திய பகுதியை தான் வந்து நம்ம பூமத்திய ரேகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுச்சு இங்கிலீஷில் ஈக்வேட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது ஈக்வேட்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதாவது ஒரு பயோஸ்பியருடைய சென்டர் ரீஜன்லேருந்து நார்த் சைடோ அல்லது சவுத் சைடோ வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா போலார் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த சென்டர் மீடியன்கிறது பார்த்தீங்கன்னு காமனாக ஒரு டிகிரியில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன மாதிரியான டிகிரி அப்படிங்கன்னா 0 டிகிரின்பாங்க. ஓகேங்களா? அந்த 0 டிகிரியிலேருந்து சவுத் போலோ அல்லது நார்த் போலோ டுவர்ட்ஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு 90 டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து நார்த் போலாக இருக்கலாம் அல்லது சவுத் போலாக இருக்கலாம். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா லேட்டிடியூட் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அதாவது லேட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து விரிவு அகலம் அப்படின்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு அந்த ஈக்வேட்டாரில் இருந்து நார்த் போல் நோக்கியோ அல்லது சவுத் போல் நோக்கியோ போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டுச்சுங்க டெம்பரேச்சர் வந்து டிகிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ டெம்பரேச்சர் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு கேட்டுச்சு ஈக்வேட்டார் ரீஜனில் வந்து அதிகமாக இருக்கும். அதே வந்து நார்த் போலோ அல்லது சவுத் போலோ டுவர்ட்ஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணும்போது என்னன்னு கேட்டுச்சுங்க அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்பரேச்சர் வந்து டிகிரீஸ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து அந்த பர்டிகுலர் ரீஜன் நோக்கி போகும்போது அந்த இடத்துல வெஜிடேஷன், ஓகேங்களா, வெஜிடேஷனும் சரி அதே மாதிரி ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டுச்சுங்க டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிடியூட் ரெப்ரசன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டார். அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்வேட்டாருங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க அந்த பூமத்திய ரேகையில் இருந்து துருவ பகுதிகள் நோக்கி போகும்போது அதனுடைய டிகிரி வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க லேட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வேல்யூஸ் ஆர் மேக்ஸிமம் அட் த ஈக்வேட்டார் அண்ட் டிகிரீஸ் கிராஜுவலி டுவர்ட்ஸ் த போல்ஸ். அதாவது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்டால் ஈக்வேட்டரில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து அதாவது சூரிய ஒளி பார்த்தீங்கன்னு அதாவது சன்லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து எங்கே வந்து எக்ஸ்போசர் ஆகும்னு கேட்டுச்சு அதிகமாக அந்த ஈக்வேட்டர் ரீஜன்ஸில் வந்து அதிகமாக எக்ஸ்போசர் ஆகும். மற்றபடி பார்த்துருந்துச்சிங்க போலார் ரீஜனை டுவர்ட்ஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னு ஆட்டோமேட்டிக் என்னன்னு கேட்டுச்சுங்க அந்த சன்லைட்டோட எக்ஸ்போஷர் வந்து
கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க போலார் ரீஜன்ஸில் வந்து எப்போ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு ஒரு மாதிரி ஸ்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸோடு இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேட்டர்லேருந்து போலார் ரீஜன்ஸ் டுவர்ட்ஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். ஓகேங்களா, அதாவது வெஜிடேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேட்டரில் இருந்து போலார் ரீஜன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அது நார்த் போலார் இருக்கலாம் அல்லது சவுத் போலார் இருக்கலாம், அதை நோக்கி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 ரீஜனை வந்து அவங்க வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்டிடியூட். அதாவது ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா காமனாக வந்து குத்து உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது குத்து உயரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்மர் சீசனுக்கு வந்து நம்ம எங்கே போவோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து போவோம். ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய, அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பேட்டியில் இருக்கும்போது நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா மவுண்டன் ரீஜன்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இந்த மாதிரி ஒரு ரீஜன்ஸுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டு நம்ம, அதாவது சாதாரணமாக லேண்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் போகும்போது அங்கே என்ன ஆகும்னு கேட்டுருந்துச்சிங்க டெம்பரேச்சர் வந்து குறையும். ஓகேங்களா, இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த ஹையர் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ஹையர் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுருந்துச்சிங்க ஹைட் எபோவ் த சீ லெவல் ஃபார்ம்ஸ் த ஆல்டிடியூட். அதாவது சாதாரணமாக நிலப்பரப்பில் இருந்து மேலே செல்லக்கூடிய அந்த பகுதியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஆல்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுருந்துச்சிக்கோங்க குத்து உயரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்க, இதில் பார்த்தீங்கன்னா உயரமான, அதாவது அந்த ஹை ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து வெலாசிட்டி ஆஃப் விண்டு. ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் விண்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க டெம்பரேச்சர் ஏர் ப்ரெஷர்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஹைட் எபோவ் த sea level forms the altitude. At high altitudes the velocity of wind remains high, the temperature and air pressure decreases while humidity and light intensity increases. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிடியூட் அப்படிங்கிறது சீ லெவலில் இருந்து, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சீ லெவல் அப்படிங்கிறது வந்து கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் அந்த பகுதி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஹை ஆல்டிடியூட். ஓகேங்களா, அதாவது உயரமான பகுதிகளில் வந்து வெலாசிட்டி. ஓகேங்களா, அதாவது காற்றினுடைய வேகம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க டெம்பரேச்சர் அண்ட் தென் ஏர் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க டிக்ரீஸ்ட் இன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, குறைஞ்சி காணப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு ஹியூமிடிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட் இன்க்ரீசஸ். அதாவது ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க காற்றினுடைய ஈரப்பதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது காற்றில் வந்து எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது அதை தான் வந்து நம்ம ஹியூமிடிட்டின்னு போவோம். அந்த ஹியூமிடிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டால் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு அந்த லைட்டோடைய இன்டென்சிட்டி. ஓகேங்களா, லைட்டோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது செறிவு. ஓகேங்களா, அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஜிடேஷனை வந்து டோட்டலாக வந்து டிஃபர் பண்ணும். ஓகேங்களா, அதாவது டிஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க மலையினுடைய நோக்கு திசை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, மலைகளுடைய நோக்கு திசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து காமனாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு மவுண்டைன் அல்லது ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க நார்த்லேருந்து சவுத்து நோக்கியோ அல்லது வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கியோ போகும்போது என்னன்னு கேட்டுன்னு வச்சுங்க அதோட டைரக்ஷனை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து டிஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மவுண்டைன் அல்லது ஹில்லோடைய அந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு சில இதை வந்து டிட்டர்மினேஷன் பண்ணும். ஓகேங்களா, அதாவது ஃப்ளோரா ஃபோனா அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து டிட்டர்மினேஷன் பண்ணும். இதில் ஃப்ளோரா ஃபோனா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோராங்கிறது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு பிளான்ட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி ஃபோனா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க அனிமலோடைய டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டுச்சுங்க அந்த டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அதாவது நார்த் அண்டு சவுத் ஃபேஸஸ் ஆஃப் த மவுண்டைன் ஆர் ஹில் பொசஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. ஃப்ளோரா ஃபோனாவை பற்றி முன்னே சொல்லிட்டு ஃப்ளோராங்கிறது வந்து பிளான்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபோனாங்கிறது வந்து அனிமல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி
ரெயின்ஃபால், லைட் இன்டென்சிட்டி, அண்ட் தென் லைட் டியூரேஷன் அண்டு டெம்பரேச்சர் ரீஜன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது பார்த்துருந்துச்சு இப்போ நார்த்து சவுத் ஃபேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துருந்துச்சிங்க அப்போ அந்த மவுண்டெயினுக்கு பார்த்துருந்துச்சிங்க 2 விதமான ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இப்போ சவுத்து டுவர்ட்ஸ் பண்ணிருந்துச்சுன்னா அது வந்து சவுத் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், நார்த்தை டுவர்ட்ஸ் பண்ணிருந்துச்சுன்னா அது வந்து நார்த் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துருந்துச்சிங்க ஒவ்வொரு மாதிரியான ஃபேக்டர்ஸை வந்து என்ன பண்ணுங்கன்னா ரிசீவ் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்துச்சிங்க அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுக்கிங்க அதோடைய அந்த ரேஞ்ச் வந்து எந்த மாதிரியான ஆங்கிளில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க நார்த் சவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து இதாக இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியில் ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட பார்த்துருந்துச்சு மகாராஷ்டிரா வரைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த வெஸ்டர்ன் காட்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ பார்த்துருந்துச்சு இது என்ன மாதிரியான ஃபேஸை வந்து டுவர்ட்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஃபேஸை வந்து டுவர்ட்ஸ் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது பார்த்துருந்துச்சு இதில் வந்து அந்த விண்டோடைய எக்ஸ்போஷர் பார்த்துருந்துச்சு டோட்டல் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருந்துச்சிங்க இப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்துச்சிங்க அதாவது கேரளா ஸ்டைல் பார்த்துருந்துச்சிங்க எப்பவும் பார்த்துருந்துச்சிங்க க்ரீனிஷாக இருக்கும். ஓகேங்களா? அது காரணம் என்னென்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த அரேபியன் சி அதுலேருந்து வரக்கூடிய அந்த விண்டுனால என்ன ஆகும்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் வந்து என்ன ஆகும்னு கேட்டுருந்துச்சிங்க ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். அதே பார்த்துருந்துச்சிங்க இந்த பக்கம் அதாவது பார்த்துருந்துச்சிங்க ஈஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துருந்துச்சிங்க டோட்டலாக வந்து அந்த ரெயின்ஃபால் வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டுருந்துச்சிங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் வந்து டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துருந்துச்சிங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஜிடேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுருந்துச்சிங்க டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க the 2 faces of the mountain or hill receive different amount of solar radiation and wind actions and rain. ஓகேங்களா? Of these 2 phases, the windward region possesses a good vegetation due to heavy rains and then another region அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துருந்துச்சிங்க அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க புவர் வெஜிடேஷன்ஸ். ஓகேங்களா? The rearward regions possess the poor vegetation due to the rain shadows. ஓகேங்களா? அதாவது இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மலை பொழிவு பிரதேசம் அப்புறமேட்டு பார்த்துச்சுங்க மலை மறைவு பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி 2ஆக டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து மலை பொழிவு பிரதேசம் அப்படிங்கிறது எந்த பக்கம் வரும்னு கேட்டுச்சுங்க இப்போ ரெயின்ஃபால் வந்து எந்த பக்கம் இருக்குதோ அந்த பகுதி வந்து என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க விண்ட்வர்ட் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா விண்ட்வர்ட் ரீஜனில் தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மழைப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க அந்த விண்ட்வர்ட் ரீஜன் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க ரெயின் டெபிசிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெயின் டெபிசிட் அப்படிங்கிறது வந்து மழை இருக்குன்னு கேட்டிங்கன்னா மழை இருக்காது. அதனால என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க அந்த இடத்துல வந்து ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் பர்டிகுலராக பார்த்துச்சுங்க வெஜிடேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க லேக்கிங் இன் கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்துச்சுங்க அக்வாட்டிக் பாடிஸ். ஓகேங்களா? அக்வாட்டிக் பாடி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க பாண்ட் ரீஜன்ஸ். ஓகேங்களா? பாண்ட் ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க அதோட எட்ஜில் வந்து சென்டர்லையும் சரி எட்ஜிலையும் சரி என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அது எது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சுங்க அந்த டெப்த் ஆஃப் த வாட்டரை பொறுத்து என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க வாட்டர் பாடி வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க அந்த விண்ட்வார்ட் மூலமாக என்னன்னு கேட்டுச்சுங்க வேவ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? அந்த வேவ் வந்து ஃபார்மேஷன் ஆகிறனால பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதோடைய அந்த எட்ஜில் வந்து அதாவது அந்த பாண்டோட எட்ஜில் வந்து பார்த்துச்சுங்க ஓரளவுக்கு ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னு வச்சுங்க சென்ட்ரல் ரீஜன்ஸில் வந்து ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்குன்னு இருக்காது. ஓகேங்களா? இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த அக்வாட்டிக் பாடியோடைய ஒரு சில ஃபேக்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்குறாங்க. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஈக்கோடோன் அண்டு எட்ஜ் எஃபெக்ட். ஓகேங்களா? இதில் ஈக்கோடோன் எட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருந்துச்சிங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்கோடோனுங்கிறது வந்து இடைச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஈகோசிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க மொத்தம் எத்தனை விதமான ஈகோசிஸ்டம் இருக்குதுன்னு கேட்டிருந்துச்சிங்க மொத்தம் வந்து 4 விதமான ஈகோசிஸ்டம் இருக்குது. என்னென்ன ஈகோசிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் அண்ட் தென் செகண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அண்ட் தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க டெசர்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான ஈகோசிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்கோடோன் அப்படிங்கிறது வந்து இடைச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்க எ டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் 2 ஈகோசிஸ்டம்
ஓகேங்களா. அதாவது 2 ஈகோசிஸ்டத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுருந்துச்சிங்க ஈகோட்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துக்கும் ப்ளஸ் அதே மாதிரி கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். ஓகேங்களா. இதோடைய பார்டர் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டோம்னா ஈகோட்டோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அதான் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் பிட்வீன் ஃபாரஸ்ட் அண்டு கிராஸ்லேண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் எட்ஜ் எஃபெக்ட். ஓகேங்களா. எட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிறது விளிம்பு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. விளிம்பு விளைவு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு இந்த ஈகோட்டோன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஈகோட்டோன் ஹேபிட்டேட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஈகோட்டோன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு சொன்னானே பார்டர் ஆஃப் த 2 ஈகோசிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அதாவது 2 ஈகோசிஸ்டோடைய பார்டர் தான் வந்து நம்ம வந்து ஈகோட்டோன் சொல்கிறோம். அந்த ஈகோட்டோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா. அதாவது கிராஸ்லேண்டுக்கும் இல்லாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு ஃபாரஸ்ட்டுக்கும் இல்லாமல் இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா. அதாவது those species are found in the ecotone areas due to the effect of environment of the 2 habitat. இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு ஓல் இந்த ஈகோட்டோன் ஏரியா பிட்வீன் த ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். ஓகேங்களா. ஓல் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிருந்துச்சிங்க ஆந்தை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு அதாவது இந்த 2 ஈகோசிஸ்டத்துக்கும் நடுவில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிருந்துச்சிங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. அதாவது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துக்கும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு கேட்டிருந்துச்சிங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிருந்துச்சிங்க எட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன் அப்படிங்கிறது வந்து மலைகளுடைய செங்குத்து பகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது மலைகளுடைய செங்குத்து பகுதி அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியே சொல்லியிருந்தனாலே விண்வார்டு ரீஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம் நம்ம. ஓகேங்களா. அது விண்வார்டு ரீஜன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த பக்கம் வந்து அதிகமாக காற்று வீசுதோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க வெஜிடேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த பக்கம் வந்து ஃப்ரீ வேர்ல்ட் ரீஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க அந்த பகுதி வந்து வெஜிடேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்காது. ஓகேங்களா. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துச்சிங்க ரெயின் டெபிசிட் ரீஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து மலைகளுடைய செங்குத்து பகுதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெயின்ஃபால் இருக்குதுன்னு வச்சுங்க ரெயின்ஃபால் பார்க்கும்போது பார்த்துச்சிங்க ஒரு பக்கம் வந்து ரெயின்ஃபால் வந்து ரன் ஆகும், இன்னொரு பக்கம் பார்த்துச்சிங்க ரெயின்ஃபால் வந்து ரன் ஆகும் கேட்டுச்சிங்க ரன் ஆகாது. ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம என்ன அதை வந்து எது டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன் தான் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா the steepness of the mountain or hill allows the rain to run off as a result of the loss of water cause the water deficit and quick erosion of the topsoil resulting in poor vegetations. On the other hand, the plains and valley are rich in vegetations due to the slow drain of the surface water and between the retention of the water in the soil அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து என்னன்னு கேட்டுருந்துச்சிங்க மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது அதனுடைய டாப் சாயில் வந்து சீக்கிரம் வந்து எரோசன் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் சாயில் வந்து என்னன்னு கேட்டுருந்துச்சிங்க அந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதே அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வெஜிடேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெஜிடேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு இன்னொரு பக்கம் வந்து ரிச் வெஜிடேஷனாக இருக்கும். அதுக்கு வந்து காரணம் என்னவாக இருக்கும்னு கேட்டுச்சுங்க அந்த ஸ்லோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னு தண்ணி வந்து மிதமான இதில் வந்து போகும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு அந்த சாயிலோடைய ரீடென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது அந்த சர்ஃபேஸோடைய அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் சரி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதோடைய சாயிலோடைய ரீடென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபேக்டர் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க ஸ்டீப்னஸ் ஆஃப் மவுண்டைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க பயோட்டிக் ஃபேக்டர். பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சு ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டருடைய லாஸ்ட் ஃபேக்டர் வந்து எதுன்னு கேட்டுச்சுங்க இந்த பயோட்டிக் ஃபேக்டர் தான். ஓகேங்களா. இந்த பயோட்டிக் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா. அதாவது இந்த இன்ட்ராக்ஷன் அமங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது 2 ஆர்கானிசம்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேட்டிங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த பயோட்டிக் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க அந்த 2 ஸ்பீசிஸ் அல்லது 2 ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம்னு கேட்டுச்சிங்கன்னா ஒன்று பிளான்ட்டாக இருக்கலாம், இன்னொன்று வந்து அனிமலாக இருக்கலாம். ஓகேங்களா. இந்த 2க்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. the interaction among the living organisms such as plants and animals are called the biotic factors which may cause marked effects of upon vegetations. ஓகேங்களா. அதாவது வெஜிடேஷன்ஸில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க ஒரு சில
எஃபெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னு இந்த பயோட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா பயோட்டிக் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னு பர்டிகுலராக வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் வந்து டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னு பயோட்டிக் ஃபேக்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்விரான்மெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு ஒரு 2 ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டல் வந்து இன்ட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னு அந்த என்விரான்மெண்டல் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கலாம் அல்லது வந்து அன்பெனிஃபிட்டாகவும் கூட இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டுச்சுங்க அந்த ஸ்பீசிஸோட இன்ட்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு அதாவது பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிளான்ட்டு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி கூட வந்து என்ன மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷனில் போகுது, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஆர்கானிசம் மேலே என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் ஏன்னா எது இருக்குன்னு கேட்டுச்சிங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி அனிமல்ஸும் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க அந்த பிளான்ட்டு கூட வந்து ஒரு சில ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சிங்க இன்ட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னு அதுவும் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சு அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்டல் வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ராக்ஷனை வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சிங்க ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிளான்ட்டு ஒரு அனிமல், இந்த பிளான்ட்டு அந்த அனிமல் என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ரெண்டும் வந்து ஒரு பெனிஃபிஷியல் இன்ட்ராக்ஷனில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதே நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இதில் வந்து ஒரு ஸ்பீசிஸ் வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து என்னாவும் கேட்டுச்சிங்க அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இன்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 விதமான இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இதை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடைய காம்பினேஷன்ஸை வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? என்னென்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ட்ராக்ஷன் சொன்னேன், ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ட்ராக்ஷனோடைய டைப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க நான் என்னென்னு சொன்னேன் நான் ஒன்று வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னேன் நான். ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கமென்சாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது மியூச்சுவலிசம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருங்குயிரி நிலை அப்படின்பாங்க. ஒருங்குயிரி நிலை அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 2 ஸ்பீசிஸ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சுங்க அதோடைய ஃபங்க்ஷன்ஸ்னால அது 2க்குமே பெனிஃபிட்டடாக இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து ஒரு ஆர்கான்ஸோட பெனிஃபிட் வந்து இன்னொரு ஆர்கான்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்குது, அதே மாதிரி இன்னொரு ஆர்கான்ஸோட பெனிஃபிட் வந்து இன்னொரு ஆர்கான்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 2 ஆர்கான்ஸும் வந்து ஒரு மியூச்சுவலிஸ்டிக் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுருந்துச்சிங்க அதோடைய பெனிஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்குது. ஓகேங்களா? இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னு கேட்டுச்சு, நம்ம ஃபேமிலியில் வந்து அம்மா அப்பா 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுருந்துச்சிங்க ஒர்க்குக்கு போகிறாங்க, அவங்களுடைய சேலரி வந்து என்ன பண்ணிக்கலான்னு கேட்டால் அவங்க ஃபேமிலிக்காக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுச்சிங்க அவங்களும் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க, அதே மாதிரி பார்த்துருந்துச்சு அவங்களுடைய ஃபேமிலி வந்து பெனிஃபிட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கூடிய கண்டிஷன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டுச்சிங்க மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு காம்பினேஷன் ஆகக்கூடிய 2 ஸ்பீசிஸ் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட்டடாக இருக்குது. ஓகேங்களா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டுச்சிங்க ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட்டை வந்து ரிலீஸ் பண்ணுதோ அதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து நெகட்டிவாக வந்து அஃபெக்ட் ஆகுதோ, ஓகேங்களா, அதாவது வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுதோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுருந்துச்சிங்க மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே சமயம் பார்த்துருந்துச்சிங்க எந்த ஒரு பெனிஃபிட்டையோ அல்லது எந்த ஒரு அஃபெக்டையும் வந்து ரியலைஸ் பண்ணாத ஆர்கானிசம் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துருந்துச்சு மியூச்சுவலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்துச்சிங்க அதோடைய காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 ஆர்கானிசம்ஸ் என்னதுன்னு கேட்டுச்சிங்க பெனிஃபிட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்துருந்துச்சு இதோட எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது போத் பீசஸ் ஆர் பெனிஃபிட்டட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸுக்கு பார்த்துருந்துச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுருந்துச்சிங்க லைக்கன் அண்டு மைக்ரோரைசா. லைக்கன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லைக்கன்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபங்கையும் ஆல்கையும் வந்து ஒரு
மியூச்சுவலிட்டிக் ப்ராசஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும் கேட்டால் லைக்கன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது லைக்கனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க, ஆல்கே வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்குக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஃபங்கை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க, வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஆல்கேக்கு கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல அந்த 2 ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு மியூச்சுவலிஸ்டிக் ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணுதுன்னு கேட்டேன் பெனிஃபிட் ஆகிக்குது. ஓகேங்களா, அதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி மைக்ரோரைசா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு நார்மலாக பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய ரூட்டில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த ஃபங்கை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுன்னு அந்த மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதாவது ஹையர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த ஹையர் பிளான்ட்டோட ரூட் சிஸ்டத்தில் வந்து ஃபங்கை வந்து அட்டாச்சாக இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்கை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுன்னு அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ரூட் சிஸ்டத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சாயில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து அதாவது அந்த ரூட் சிஸ்டத்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய யாராக இருப்பாங்கன்னு கேட்டுன்னு இந்த ஃபங்கையாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ரூட்டும் வந்து பெனிஃபிட் ஆகுது, அதே மாதிரி ஃபங்கை வந்து பெனிஃபிட் ஆகிக்குது. அப்போ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கமென்சாலிசம். ஓகேங்களா, கமென்சாலிசம் அப்படிங்கிறது வந்து உடன் உண்ணும் நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ் வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுங்க பெனிஃபிட்டடாக இருக்கும் கேட்டால் பெனிஃபிட்டடாக இருக்குது. ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஃபேக்டர்னால வந்து அஃபெக்ட் ஆகும் கேட்டால் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஓகேங்களா, அதாவது எந்த ஒரு பெனிஃபிஷியலையும் வந்து அதை அப்டைன் பண்ணிக்காது. ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இன்னொரு ஸ்பீசிஸ்னால இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சு அஃபெக்டும் ஆகாது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க கமென்சாலிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகக்கூடிய அந்த ஸ்பீசிஸை வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இன்னொரு ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீசிஸ் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டையும் வந்து ரியலைஸ் பண்ணாது. ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஸ்பீசிஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகும் கேட்டுச்சுங்க அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுன்னு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னு ஆர்கிட் அண்ட் லயனாஸ். ஓகேங்களா, ஆர்கிட்ஸ் அண்ட் லயனாஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்கிட் அப்படிங்கிறது வந்து அதாவது மோனோகாட்டில் வரக்கூடிய ஒரு விதமான ஃப்ளவரிங் பிளான்ஸ் அது எல்லாமே. ஓகேங்களா, அதே மாதிரி லைனாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டால் கொடிகள். ஓகேங்களா, கொடிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அந்த வன்கொடிகள் மென்கொடிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு சப்போர்ட்டை வச்சு தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கொடி வந்து படரும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு கொடி அந்த அந்த இடத்த வந்து படர்வதற்காக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சப்போர்ட்டிங்கை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, மற்றபடி பார்த்தீங்கன்னு அந்த சப்போர்ட்டிங் வந்து எந்த ஒரு பெனிஃபிஷியல் வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு கேட்டுச்சிங்க ப்ரொவைட் பண்ணாது. ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு அந்த சப்போர்ட்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்டால் அஃபெக்ட்டும் பண்ணாது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி கூடியது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க கமென்சாலிசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் பார்த்துன்னு நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து பெனிஃபிஷியலாகவும் இன்னொன்று வந்து என்ன எப்படி இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அஃபெக்டடாகவும் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னு ப்ரிடேஷன். ஓகேங்களா, ப்ரிடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது வேட்டையாடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, வேட்டையாடுதலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டுச்சிங்க பெனிஃபிட்டோட இருக்கும், இன்னொரு ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, அதாவது ப்ரிடேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேட்டையாடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டுச்சிங்க அதாவது ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை வேட்டையாடும் பொழுது பார்த்துச்சு இந்த இடத்துல வந்து யார் பெனிஃபிட்டடாக இருப்பான்னு கேட்டுச்சிங்க அந்த சிங்கம் வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும். அதே மாதிரி அந்த மான் வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டுச்சிங்க பெனிஃபிஷியலாக இருக்குது, இன்னொன்று வந்து என்னன்னு டோட்டலாக வந்து அஃபெக்டடாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ பெனிஃபிஷியலாக இருக்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அஃபெக்ட் ஆகிறது வந்து நம்ம மைனஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டுச்சிங்க ட்ரூசினா அண்ட் நெப்பந்தஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ட்ரூசினா நெப்பந்தஸ்லாம் பார்த்துருந்துச்சிங்க இன்செக்டிவரஸ் பிளான்ட். ஓகேங்களா, இந்த இன்செக்டிவரஸ் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் டிஃபிஷியன்சி சாயிலில் இருக்கும். ஓகேங்களா, அதாவது நைட்ரஜன் டிஃபிஷியன்சி சாயில் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு தேவையான நைட்ரஜன்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்துக்குன்னு கேட்டுன்னு இன்செக்ட்லேருந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து இந்த ட்ரூசினா நெப்பந்தஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரிடேஷன்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பேராசைட்டிசம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுண்ணி நிலை அப்படின்பாங்க. ஓகேங்களா, ஒட்டுண்ணி நிலையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் அதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுன்னு டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த அஃபெக்ட் ஆகக்கூடியதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பெனிஃபிஷியல் ஆகிறது வந்து நம்ம வந்து ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வந்து ஒரு சில பிளான்ட். ஓகேங்களா, அதாவது கஸ்கூட்டா, டுராண்டா, விஸ்கம் இந்த மாதிரி கூடிய பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பேராசைட்டிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா, கஸ்கூட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சடதாரி மரம் அல்லது அம்மையார் கூந்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லாததுனால என்ன பண்ணணும்னு கேட்டுருந்துச்சுங்க இன்னொரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய
பிரான்ச்சை கூட வந்து என்ன பண்ணுங்க கேட்டுச்சிங்க அட்டாச் வச்சுக்கிட்டு அந்த பிளான்ட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்டை வந்து யார் எடுத்துக்குவாங்கன்னு கேட்டுச்சிங்க இந்த கஸ்குட்டா வந்து எடுத்துக்கோ. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டுரண்டா, விஸ்கம் இந்த மாதிரி கூட பிளான்ட்டை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ப்ராசஸ்க்காக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சிங்க இன்னொரு பிளான்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா வந்து காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சிங்க டோட்டல் ஸ்டெம் பேரசைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி விஸ்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா விஸ்கத்தை வந்து பார்ஷியல் பேரசைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ டோட்டல் பேரசைட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க ஃபுட்டுக்காகவும் சரி வாட்டருக்காகவும் சரி ஒரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருந்தால் அது வந்து டோட்டல் பேரசைட் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அதே பார்ஷியல் பேரசைட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டுக்காகவோ அல்லது வாட்டருக்காகவோ மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து பார்ஷியல் பேரசைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து போட்டியிடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, போட்டியிடுதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஆர்கானிசம் என்னன்னு கேட்டால் டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சோர்ஸுக்காக, ஓகேங்களா, அதாவது ஒரே ஒரு சோர்ஸ் இருக்கும், அந்த ஒரு சோர்ஸுக்காக என்ன பண்ணுதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க சேம் ஸ்பீசிஸ் 2 வந்து என்ன பண்ணிக்குதுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க சண்டை போடுது. ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆர்கானிசம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க காம்படிஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, காம்படிஷன்ஸில் பார்த்தீங்கன்னு 2 ஸ்பீசிஸ் அஃபெக்ட் ஆகிறனால அதை வந்து மைனஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் ஃபார் போத். இதில் வந்து கிராஸ்லேண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டீர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, மான் எடுத்துன்னு வச்சுங்க மான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க அந்த இடத்துல வந்து கிராஸ்லேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் என்னது அந்த கிராஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னா அந்த ஒரு சோர்ஸை வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னு கேட்டுச்சிங்க அதுங்களுக்குள்ளாரே ஒரு சண்டை வரும். ஓகேங்களா, அப்போ இதைத்தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அமென்சாலிசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டுச்சுங்க அன்அஃபெக்டடாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அமென்சாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டுச்சு நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா, ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது பார்த்துச்சுங்க அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுன்னு கேட்டுச்சு அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸோடைய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சுங்க இன்ஹிபிட் பண்ணும். ஓகேங்களா, அதே சமயம் பார்த்துச்சிங்க அந்த ஆன்டிபயோட்டிக்னால வந்து பார்த்துச்சிங்க இந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க அஃபெக்ட் ஆகுது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட் இருக்காது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டுச்சிங்க அஃபெக்ட் ஆகிறது வந்து அந்த பேத்தோஜன்ஸ் அதனால் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ளஸ் அதே சமயம் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டையும் வந்து யார் வந்து அப்டெயின் பண்ணிக்க மாட்டாங்கன்னு கேட்டுச்சிங்க அந்த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் வந்து அப்டெயின் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, அதனால் இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது அந்த பேத்தோஜன்ஸ்னால் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அஃபெக்ட் ஆகிறதோ அல்லது வந்து பெனிஃபிஷியல் ஆகிறதோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுங்கன்னா 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க பென்சிலியம் அண்ட் தென் ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஓகேங்களா, இந்த பென்சிலியம் ஸ்டெஃபைலோகாக்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக எங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று அப்படின்னு கேட்டுச்சிங்க ஆன்டிபயோட்டிக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, அதாவது ஏதோ ஒரு பேத்தோஜன்ஸ்க்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுவான்னு கேட்டுச்சிங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இதில் பார்த்தீங்கன்னு பயோட்டிக் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமான இன்ட்ராக்ஷனை பற்றி பார்த்தோம். ஒன்று வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், இன்னொன்று வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அதில் வந்து 2 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று வந்து மியூச்சுவலிசம், இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கமென்சாலிசம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரிடேஷன் அண்ட் தென் பேரசைட்டிசம், காம்படிஷன், அமென்சாலிசம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, இதை பற்றி டீட்டெயில்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.